பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா மீது மக்களவையில் விவாதம் நடைபெற்று வருகிறது. அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்க அரசு தயாராக இருப்பதால் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள். தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா குறித்து 10 மணி நேரம் வரை விவாதத்தை நீட்டிக்க அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். முதலில் 6 மணி நேரம் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் ஒப்புக்கொண்ட நிலையில் தற்போது 10 மணி நேரம் விவாதிக்க சபாநாயகர் ஓம் பிர்லா ஒப்புதல். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ரயில் நிலைய கவுண்டர்களில் டோக்கன் விநியோக முறையை செயல்படுத்த ரயில்வே முடிவு. சோதனை அடிப்படையில் மேற்கு மத்திய ரயில்வேயில் அறிமுகம் செய்யும் இந்த திட்டத்தை படிப்படியாக அனைத்து மண்டலங்களிலும் விரிவுபடுத்த ரயில்வே திட்டம். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை. காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் நீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் கர்நாடகா அரசு அணை கட்டுவதற்கு பிற மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என்று மாநிலங்களவையில் ஜல்சக்தி துறை அளித்த பதிலை திரும்ப பெற வேண்டும். மேகதாது திட்டத்திற்கு சட்டப்பூர்வ ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்றும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் புரிதலின்றி பேசியுள்ளதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவெடுப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகாவிற்கு தேவையில்லை என்ற மத்திய இணையமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கண்டனம். மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மேகதாது அணை குறித்த மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சரின் பேச்சுக்கு இபிஎஸ் கண்டனம். சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை மனதில் கொண்டு பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் காவிரி நீர் உரிமையை தட்டி பறிக்க மத்திய பாஜக அரசு முயற்சி செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். மேகதாது அணை விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் நீர்வளத்துறை இணை அமைச்சர் அளித்த பதில் தமிழ்நாட்டிற்கு பாதகம் விளைவிக்குமோ என்ற ஐயத்தை எழுப்பியிருப்பதாகவும் அறிக்கை. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு மீது வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை கடும் விமர்சனம். கர்நாடகா தேர்தலை மனதில் வைத்து செயல்படாமல் காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கும் நீதிக்கும் உட்பட்டு செயல்படுமாறு வலியுறுத்தல். ஜென்சி இளைஞர்களை பலர் தவறாக வழி நடத்துவதாக ஆளுநர் அர்லேக்கர் விமர்சித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் உள்ளவர்களுக்கும் இங்குள்ள இளைஞர்களுக்கும் பெரும் வித்தியாசம் உள்ளதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சர் விஜயின் அலுவலகம் தலைமை செயலக கட்டிடத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றப்படும் விவகாரம். நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் ஏற்கனவே செயல்படும் துறைகளுக்கு உரிய இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று தலைமை செயலக சங்கம் சார்பில் கடிதம். அமைச்சர் கீர்த்தனாவை தனது உடன் பிறந்த தங்கையாக நினைப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவல் அனைத்தும் பொய்யானவை என்றும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி விளக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 2 பெண் அமைச்சர்கள் என்று கூறுவதை விட 2 பெண் புலிகள் என்றே கூறலாம் என்றும் அவர் கூறினார்.
தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 4வது நாளாக செந்தில் பாலாஜி ஆஜர். முன்ஜாமீன் நிபந்தனையின்படி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டதை அடுத்து செந்தில் பாலாஜியிடம் 2.5 மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தினர். மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி விசாரணைக்காக சென்னை சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் ஆஜர். வங்கி அதிகாரியை தாக்கிய வழக்கில் கயல்விழி மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் விசாரணை. தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு கனிமங்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு கேரள மாநில முதல்வர் வி.டி. சதீஷன் கடிதம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ஜல்லிக்கற்கள் போக்குவரத்தில் தளர்வு வழங்க கோரிக்கை. அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்து செல்ல நிரந்தர தடை விதிக்க வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி கோரிக்கை. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் கோழிக்கடைகள் இயங்காது என கோழி விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. பிராய்லர் கோழி விலை உயர்வை திரும்பப் பெற உற்பத்தியாளர்களுக்கு வலியுறுத்தல். கைது உத்தரவை ரத்து செய்ய கோரி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. கைதுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என எம்எல்ஏ தரப்பிலும் காரணங்கள் தெரிவிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பிலும் வாதிடப்பட்டது. பழனி கோவில் நில முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தங்கள் தரப்பையும் சேர்க்க கோரி திமுக மனு. 2 வழக்குகளும் வியாழனன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ₹100 கோடி மதிப்பிலான பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளரிடம் 2வது நாளாக சிபிசிஐடி விசாரணை நடத்தியது. சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு நடந்தது குறித்து சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் விசாரணை நடத்தினார். திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோவிலில் பக்தர்கள் பாதுகாப்பாக வழிபடும் வகையில் புதிய கம்பி வேலி தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் இடுக்கில் சிக்கி பக்தர் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கரும்பு ஜூஸ் மிஷினில் கை சிக்கி காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் உயிரிழப்பு. தவறான அறுவை சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனையில் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தில் மதுரை பாப்பாப்பட்டி கிராமம் குறித்த பொய்யான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு. ஜனநாயகன் திரைப்படத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பாப்பாப்பட்டி கிராம மக்கள் சார்பில் வழக்கு. நடிகர் தனுஷின் பிறந்தநாளையொட்டி போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். தன்னை காண வந்த ரசிகர்களை நோக்கி பால்கனியில் நின்றவாறு நடிகர் தனுஷ் கையசைத்தார். தெலுங்கு நடிகர் ராம் சரணுக்கு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வலது கை மணிக்கட்டில் ஏற்பட்ட காயத்திற்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பின் அவரது உடல் நலம் சீராக உள்ளதாகவும்
வியாழக்கிழமை காலை அவர் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் குமாமோட்டோ பகுதியில் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு.